ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்பெஷல் தறிவெட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கப்பு எடுத்துக்கோங்க, மெஷர்மெண்ட் கப்பு இல்லை ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா பொடியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இதை வறுக்கணும். அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அளந்து வச்சுருக்க ரவையை சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் மெல்லிசாக துருவிக்கோங்க. அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது இனிப்புன்றனால ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கரண்டியை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியை எடுத்துகிட்டு கையை வச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். தேங்காய், எள், நெய், நம்ம போட்டிருந்த சால்ட்டு அதை எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுங்க. இது 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா வாசனை வரும். அந்த சமயத்தில் பிடிச்சி வச்சுருக்க ஏலக்காய் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லேசாக கலர் சேஞ்ச் ஆகும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனி சேர்த்துக்கரலாம். இது 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஜீனி. நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு கூட சேர்த்துக்கரலாம். நம்ம முதல்லையே ஜீனி சேர்த்தோம்னா பிசுபிசுப்பு தன்மை வந்துடும், வறுபடாது தேங்காய் ரவையெல்லாம். இப்போ நம்ம கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்கரலாம். பால் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் போல் சேர்த்தா போதும். நீங்கள் பாலுக்கு பதிலாக சர்க்கரையை கம்பி பதத்துக்கு காய்ச்சிட்டு அதை கூட இதோட சேர்த்துக்கரலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே எடுத்து இதை ஆற வச்சுருங்க. கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்ப்பாங்க, நான் இன்றைக்கி சேர்க்கலை. இதை அப்படியே வச்சுருங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கங்க. தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸை மோல்டு பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் லேசாக நெய் இல்லாட்டினா எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு இதில் பாத்திரத்தில் இருக்கிறத ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மூடி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, அதெல்லாம் கூட செய்யலாம். இந்த ரெசிபி கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரவா லட்டு மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்ப்போம். இதில் அதுக்கு பதிலாக எள்ளு சேர்க்குறாங்க. அவ்வளோதான், நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் அப்படியே தட்டி விடணும். நம்மளுக்கு இதில் ஒரு ஷேப் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்திடலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக செய்து சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அமுக்கி வச்சுருங்க. ஷேப் கரெக்டாக வருதான்னு சைடில் தெரிஞ்சுக்கரலாம், ஒரே மாதிரி இருக்கான்னுட்டு. இந்த மாதிரி கப்பில் போடும்போது நீட்டாக தெரியும் வெளியில் நம்ம எந்த அளவுக்கு ஷேப் பண்ணியிருக்கோன்னு. எத்தனை ஸ்பூன் போடுறீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒன்றா ஈவனாக வரும். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது எந்த சைஸ் இருக்குதுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மோல்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதையும் நல்லா பிளேட்டில் தட்டி விட்டுருங்க. அப்படியே விழுந்துடும். நீங்கள் லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தறிவெட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக நல்லா செட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 200 கிராம் ரவை எடுத்தேன். அதில் செய்தது இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்களும் கூடவோ குறைச்சோ போட்டு செய்துக்கரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.